அட்டி மேல அட்டி, அட்டி மேல அட்டி, அட்டி மேல அட்டின்னு இடியா இறங்கிக்கிட்டு இருக்கு விஜய் மேல. விஜய் அவர்களுடைய பரப்புரை பிரச்சார வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது சிபிஐயால். டெல்லிக்கு ஓடுறாரு விஜய். நாலா பக்கமும் சுத்து போட்டு விஜயின் சோழியை முடிக்க சங்கிகள் தயாராக இருக்கிறார்கள். மோடி, அமித்ஷா தயாராக இருக்கிறாங்க. என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில்? செப்டம்பர் 27 ஒரு மாபெரும் கூட்ட நெருக்கடியில 41 பேர் செத்து போனாங்க. 41 பேர் மரணம் தமிழ்நாட்டை உலுக்கியது. ஏன் இந்தியாவையே பேசுபொருளாக்கி வச்சிருந்தது. இதுக்கு இடையில தான் இதை குறித்த அக்கறை இல்லாம, இதை குறித்த அரசியல் புரிதல் இல்லாம, இது குறித்து குறைந்தபட்ச குற்ற உணர்வு கூட இல்லாம ஒரு தலைவர் இருக்கிறார் அப்படின்னா அது விஜய் தான். 41 பேரினுடைய மரணத்திற்கு காரணம் விஜய். ஆனா அது குறித்த எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் இருப்பவரும் விஜய் தான். இப்ப என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, தமிழ்நாட்டில் வழக்கு விசாரிக்கப்பட்டிருந்தால் குறைந்தபட்சம் அவர் மீது கன்சர்னா கூட இருந்திருக்கலாம், குறைந்தபட்சம் அவர் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். ஆனா இப்போ வம்பா போய் அவங்களே அவங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிட்டாங்க. பாஜக கையில ஒரு சின்ன விஷயம் சிக்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க சோழிய முடிக்காம பாஜக விடாது. இதை நம்ம பல முறை விஜய் அவர்களுக்கு திரும்ப 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 சொன்னோம். ஆனா அவருக்கு அரசியல் புரிதல் இல்லாதனால கூட இருக்கிற 5-6 ஒண்ணுமே அரசியல் தெரியாத அரைவேக்காட்டு கார்பரேட்டுகளை கையில வச்சுட்டு சிக்கி இருக்கிறாரு விஜய். நீங்க புஷி ஆனந்த் கூட அரசியல் தெரிஞ்ச கிரிமினல், ஆனா மற்ற எல்லாம் கார்பரேட் கிரிமினல்ஸ். இதுங்கெல்லாம் சேர்ந்துச்சுன்னா மொத்தமா விஜயோடைய கரியரை மட்டும் இல்ல, வாழ்க்கையே முடிக்க போகுதுங்க. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இந்த சிபிஐ போய் கேட்கிறாங்க, இவங்களே இவங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிட்டா சிபிஐ கேட்டது. சிபிஐ கேட்ட பிறகு ஆகா சிக்கிட்டாண்டான்னு முதல்ல உள்ள வருது பாஜக. சிபிஐக்கு மேல நின்று ஒருத்தர் மேற்பார்வை பார்க்கிறதுக்கு அஜய் ரஸ்தோகி, அவரு சுத்த பாஜகவின் நலம் விரும்பி. இப்படியான சூழ்நிலையில ரஸ்தோகி அவர்களுடைய, அஜய் ரஸ்தோகி அவர்களுடைய தலைமையில சிபிஐ இப்ப விசாரணையை முடிக்கிருக்கு. கடுமையான விசாரணை போயிட்டு இருக்கு. முதல்ல நேரடியாக கரூர் வந்தாங்க, அந்த நிகழ்வு நடைபெற்ற வேலுச்சாமிபுரமும் வந்தாங்க. அங்குலமா சோதனை செய்து விசாரணை செய்தாங்க. அங்க இருக்கிற கடைகள், அங்க இருக்கிற பெட்ரோல் பங்க், அங்க இருக்கிற மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், இதுல வேலை பார்த்த காவல்துறை உயர் அதிகாரிகள், இந்த விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், இந்த மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய மதியழகன் உட்பட அத்தனை பேரும் விசாரணை வலயத்துக்குள் கொண்டு வரப்பட்டாங்க. இதில் தப்பி இருந்தவர் விஜய் மட்டும்தான். அத்தனை பேரும் விசாரணை வலயத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டாங்க. அங்க போன சிபிஐ சயின்டிபிக்கா இந்த விஷயங்கள் எல்லாம் பயங்கரமா ரெக்கார்ட் பண்ணி கையில வச்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, 2ஆம் கட்ட விசாரணையாக டெல்லிக்கு வர வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 3 நாட்கள் டெல்லியில இந்த விசாரணை நடந்தது. ஒட்டுமொத்த தாவேகா கும்பலும் விசாரணை வலயத்துக்குள் வந்தது. விடிய விடிய விசாரணை நடந்தது. அதுலதான் சிக்கினாரு ஒரு டிரைவர் மூலமா விஜய். இந்த பிரச்சார வாகனத்தை ஓட்டிய டிரைவர் 2 பேர் இருந்திருக்காங்க போல இருக்கு. ஒருத்தர் அஜித்குமார், முதல்ல டெல்லியில சிக்கினவர் அஜித்குமார். அந்த அஜித்குமார் அவர்கள்ட்ட கேள்வி மேல கேள்வி, 99க்கு மேற்பட்ட கேள்வி கேட்டா ஏதாவது ஒரு கேள்வியில சிக்கிடுவாங்க. அதுதான் சிபிஐனுடைய தந்திரமே. கேள்வி மேல கேள்வி மேல கேள்வி மேல கேட்டா ஒரு கட்டத்தில் அவங்க ஏதாவது ஒரு உண்மையை உளறிடுவாங்க. அப்படித்தான் விஜய் அவர்களை குறித்து மிக முக்கியமான பல தரவுகளை சாட்சியா சொல்லிவிட்டாரு இந்த அஜித்குமார். இதனாலதான் விஜய் அவர்களுக்கு சம்மன் அனுப்பியது சிபிஐ. நாளைக்கு 12ஆம் தேதி சிபிஐ டெல்லியில விஜயை ஆஜராக சொல்லி இருக்கிறது. அதனால விஜய் போயே ஆகணும்ன்ற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இதுக்கு இடையில நேத்து விஜய் அவர்களுடைய பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்திருக்கிறது சிபிஐ. ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய நீதிமன்றம் 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த கேள்வியை கேட்டாங்க. இந்த பெரிய பேரிழப்புக்கு காரணமே அந்த மிகப்பெரிய பேருந்து உள்ள நுழைஞ்சதுதான். அது பேருந்துலாம் இல்ல, சாதாரண பேருந்துலாம் இல்ல, அது ஏதோ ராட்சச பேருந்து மாதிரி இருக்கு. அந்த பேருந்து உள்ள வந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய ரிஸ்க் நடந்தது. இத்தனை பேர் இறந்து போனாங்க. அதை ஏன் நீங்க பறிமுதல் பண்ணல? ஏன் ஓட்டுநர் மீது நீங்க நடவடிக்கை எடுக்கலாம்? பல கேள்விகளை ஏற்கனவே நீதிமன்றம் கேட்டுருச்சு. அதுக்கப்புறம் தானா போய் சிபிஐ கிட்ட விஜய் சிக்கின உடனே சோழிய முடிக்கிறதுக்கான சகல வலையை இறக்கிட்டாங்க. இப்போ அந்த பஸ்ஸை பறிமுதல் பண்ணி இன்ச்சா ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பஸ்ஸை 8 மணி நேரம் ஆய்வு செஞ்சாங்கன்னா பாத்துக்குங்க. இன்ச்சா ஆய்வு பண்ணி எல்லாவற்றையும் புகைப்படங்களாகவும் முழுக்க வீடியோவாகவும் எடுத்துட்டாங்க.
அங்க இருந்த கேமரா அவ்வளவும் எடுத்து 8 மணி நேரம் ஒரு பஸ்ஸ முழுதா உட்கார்ந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. 10க்கும் மேற்பட்ட தடயவியல் அறிஞர்கள் வர வைக்கப்பட்டிருக்கிறாங்க. எல்லாமே வீடியோ ரெக்கார்டரா எடுத்திருக்கிறாங்க. அப்ப தடயவியல் ஆய்வு அறிஞர்கள் வந்து அவ்வளவு விஷயங்களையும் கையில் எடுத்து கொடுத்திருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ புதுசா ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. அது என்ன? இந்த பிரச்சார வாகனத்திற்கு 2 ஓட்டுநர்கள் இருந்திருக்காங்க. அதுல இன்னொருத்தர் பேரு பரணிதரன். நேத்து அவர் சிபிஐ சிக்கியிருக்கிறார். சிபிஐ சிக்கி வச்சு கேள்வி கேட்டதுல பல உண்மைகளை, திடுக்கிடுகிற உண்மைகளை அவர் வெளியே சொல்லியிருக்கிறார். அதுல அவங்க என்னென்னலாம் கேள்வி கேட்டாங்கன்னா, எத்தனை மணிக்கு கரூர்ல இருந்து புறப்பட்டீங்க, எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்தீங்க, ஏன்னா ஜல்லுன்னு அடிச்சு வர முடிஞ்சுச்சா இல்ல மெதுவா தான் வர முடிஞ்சா, எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல கிளம்புனீங்க, எத்தனை மணி கிளம்பி கரூரை ரீச் ஆனீங்க, எத்தனை மணிக்கு கரூருக்கு ரீச் ஆனீங்க, கரூரை தொட்ட நீங்க எத்தனை மணிக்கு வேலுச்சாமிபுரத்துக்குள்ள போனீங்க. அப்ப விஜய் என்ன செஞ்சிட்டு இருந்தாரு, விஜய் அந்த பஸ்ல எந்த இடத்துல நின்னு பேசினாரு, விஜய் உங்களோட உட்கார்ந்து அவர் மக்களுக்கு கை காட்டிட்டு வரும்போது எத்தனை மணி, அவர் எந்த இடத்துல இருந்து இந்த பேருந்துக்குள்ள ஏறினாரு, இந்த பேருந்து வாகனத்துல அவர் உட்கார்ந்துட்டு எந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சாரு, நீங்க கரூருக்குள்ள நுழையிற போது காவல்துறை உங்களுக்கு வழிகாட்டுச்சா, அவங்க உங்ககிட்ட என்னென்னலாம் பேசினாங்க, இதையெல்லாம் கேள்வி மேல கேள்வி கேட்டு அடுக்கடுக்கா கேள்வி கேட்டதுல விஜயனுடைய டிரைவர் பல உண்மைகளை கக்கியிருக்கிறாரு. அதுலயும் விஜய் சிக்கி சீரழிஞ்சிருக்காரு. மற்றவங்களாவது கட்சிக்காரர்களாக இருந்து பல விஷயங்களை மறைக்க கூடும், ஒரு செட்டப்பா இயங்கக்கூடும், ஒரு செட்டப்பா ட்ரெயின் எடுத்திருக்க கூடும். ஆனா டிரைவருக்கு அப்படி இல்லை, வண்டியை ஓட்டினவங்க அவ்வளவுதான். அப்ப அவங்கள உட்கார வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்கும் போது மிகப்பெரிய அளவுல விஜய் சிக்கி கொண்டார். இதுல ஏற்கனவே பல சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஒன்றே இந்த பஸ்ஸை சுத்தி இருந்த சிசிடிவி, ஊடகங்கள் வச்சிருந்த கேமரா காட்சிகள் அந்த பதிவு, அதுக்கப்புறம் அந்த ஊர்ல கடைகள்ல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ், இப்படி எல்லா சிசிடிவி பதிவுகளையும் வீடியோ பதிவுகளையும் மொத்தமா ஏற்கனவே வாங்கி வச்சு அதை முழுக்க ஆய்வு பண்ணிட்டு தான் கேள்விகளை கேட்டாங்க, விசாரணையை செஞ்சாங்க. இன்னைக்கு கரூருக்கே அந்த பஸ்ஸை கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. கரூர்ல இருக்கக்கூடிய தான் தோன்றி மலை என்ற பகுதியில தான் சிபிஐ அலுவலகத்தை போட்டிருக்காங்க இப்போதைக்கு. அது ஒரு விருந்தினர் மாளிகை. அங்க உட்கார்ந்தா சிபிஐ எல்லாத்தையும் இப்போ பேசிட்டு இருக்கிறாங்க, எல்லா ஆய்வும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த பஸ் இருக்குல்ல, பறிமுதல் செஞ்சதுனால அடுத்த பிரச்சார கூட்டத்துக்கு நான் அதை தூக்கிட்டு போவேன் அப்படின்னா கட்டாயமாக நீதிமன்றத்துக்கு போய் அங்க ஒரு மனு கொடுத்து அவங்க அலோவ் பண்ண பிறகுதான் பஸ் எடுக்க முடியும். இது இன்னொரு சிக்கலா வந்திருக்கு. பஸ்ஸை பறிமுதல் பண்ண பிறகு இது இன்னொரு சிக்கலா வந்திருக்கு. இதுக்கு இடையில தான் விஜய் அவர்கள் டெல்லி ஓடி இருக்கிறார். இதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய அரசியல் என்னன்னா, இவரை பணிய வைக்கிற ஒரு அரசியல் தான். பாஜக எப்படியாவது திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும். நாமெல்லாம் ஒரே அரசியல் தானே பண்றோம். விஜயும் திமுக எதிரின்றாரு, அதிமுக திமுக எதிரி, அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிற பாஜகவும் திமுக எதிரி. அப்ப நமக்கெல்லாம் மொத்தமா எதிரியா இருக்கிறது திமுக. அப்ப திமுகவை ஒழிச்சு கட்டுவது நம்ம வேலை, வாங்க ஒன்னா சேருவோம்னு கேட்கிறார். அதுதான் பாஜகவினுடைய அரசியல். நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து திமுகவை அழிச்சிருவோம் அப்படின்னு தான் விஜயை கூப்பிடுறாங்க. ஏற்கனவே பல முறை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், விஜய்க்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று நேரடியான கூட்டணி, இன்னொன்று வாக்குகளை பிரிப்பது. எல்லா பிரச்சனைகளையும் திமுகவின் தலையில் தூக்கி போடுவது, இதுதான் அவங்க பேசின அஜெண்டாவே. ஆதவ அர்ஜுனாவை வைத்து பாஜக செய்த வேலையில இதான் முக்கியமான வேலையா நான் பாக்குறேன். இப்ப ஆதவ அர்ஜுனா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காப்ல. அது ஒரு கார்பரேட் கிரிமினல், அவர் அப்படிதான் பேசுவாப்லன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சூழ்நிலை தான் இன்னைக்கு டெல்லிக்கு ஓடி இருக்கிறாரு. டெல்லியில சிபிஐ விசாரணை மட்டும் நடக்கல, அமித்ஷாவுடைய ரகசிய சந்திப்பு நடக்க போகுது. அமித்ஷாவோடு ரகசிய சந்திப்புல சிக்கிட்டாருன்னா விஜய கடவுளால கூட காப்பாற்ற முடியாது, யாராலையும் காப்பாற்ற முடியாது. அதான் சூழல். இப்போ இந்த நெருக்கடியை கொடுக்கணுன்றதுக்காக தான், உளவியலா விஜய் நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஜனநாயகன் படத்தை மீண்டும் 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 மறு ஆய்வுன்ற பேர்ல இழுத்தடிக்கிறாங்க. சர்டிபிகேட் கொடுக்க மறு ஆய்வு என்கிற பேர்ல ஜனநாயகன் படத்தை நாள் கடத்துறதுனால மிகப்பெரிய பேரிழப்பு அந்த படக்குழுக்கு வரும். இன்னொன்னு, அந்த படத்தின் மீதான மிகப்பெரிய பார்வையும் மக்கி போகும். இதுதான் இவங்க எடுத்திருக்கிறாங்க. இந்த அழுத்தத்தெல்லாம் கொடுக்கறதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்னன்னா, ஒழுங்கா எங்களோட கூட்டணிக்கு வந்துரு, நாங்க உன்னைய பாத்துக்கிறோம்,
நாங்க திமுகவை என்ன பண்ணணும்ன்ற ஐடியா கொடுக்குறோம், நீ அதை செய் என்று கிடுக்குப்பிடி சிக்கல்ல விஜய் மாட்டி இருக்கிறார். ஒன்னு விஜய் ஞாபகம் வச்சுக்கணும், உங்களை கோர்த்து விட்டு உங்க பின்னாடி இருக்கிற கார்ப்பரேட் கிரிமினல்ஸ் எல்லாம் தப்பிச்சுக்கும். நீங்க தான் சிக்கிப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அரசியலும் தெரியாது, இவனுங்களை எப்படி அணுகணும்னு தெரியாது. இவனுங்க சொன்னாங்கன்னு சிபிஐல போய் சிக்கினீங்க, இப்ப மொத்தமா லாக் ஆயிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. சோ விஜய் கொஞ்சமாவது அரசியல்ல தெளிவு அடையலன்னா நீங்க அரசியலுக்கு லாயக்கற்றவர் மட்டும் கிடையாது, உங்க சொந்த வாழ்க்கையை இழக்க வேண்டிய வரும். இப்ப அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இப்பயும் நீங்க திருந்தல. ஜனநாயகன் படத்துக்கு இவ்வளவு அயோக்கியத்தனமான வேலைகளை செய்வது பாஜக. ஆனா உங்க கூட இருக்கிற நடிகர்களும், உங்க கூட இருக்கிற நடிகைகளும், உங்க தம்பிகளும், உங்க கூட அரசியல் பேசுற அரைவேக்காடுகளும் என்ன பண்றாங்க? இந்த பழியை தூக்கி திமுக மேல போடுறாங்க. இவ்வளவு அறிவு இருந்தா கூட யோசிச்சிருப்பாங்க. சென்சார் போர்டு யார் கையில இருக்கு? மோடி கையில இருக்கு. திரும்ப திரும்ப மேல்முறையீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? உங்களை ஒடுக்கணும்ன்றது. அப்ப இந்த ஒடுக்க வேலை யார் செய்யறா? பாஜக செய்யுது. இந்த சின்ன சிம்பிளான லாஜிக்கை கூட புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப பொத்தாம் ஒதுக்கா பேசி திமுகவின் மீது பழிய போட்டு நாங்க திமுகவை அடிச்சு காலி பண்ணிடலாம்னா தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்கள் இல்லை, அரசியல் தெளிவுள்ளவர்கள். அரசியல்ல தெளிவு மட்டும் இல்ல, போராட்ட களத்தை கண்டவர்கள். எங்கள் ரத்தத்திலேயே பகுத்தறிவு ஊறி இருக்கிறது. 4வது தலைமுறையாக களமாடி கொண்டிருப்பவர்கள் நாங்கள். புரியுதுங்களா? ஒண்ணு விஜய் புரிஞ்சு தெரிஞ்சு தப்பிச்சுக்கணும், இல்லன்னா உங்க கூட இருக்கிறவனும் பாஜகவும் சேர்ந்து உங்களை முடிச்சிருவாங்க. உங்களை பார்த்து பரிதாபப்படுற மிஸ்டர் விஜய்.